உங்களுடைய அத்தனை பேருடைய அன்பிற்கு என்னுடைய முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவா இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் அவார்ட் அவாய்ட் பண்ணிடுவேன். ஆனா இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தது எனக்கு மிக நெருங்கிய ஹேமச்சந்திரனாக இருக்கட்டும், அருணா சுப்பிரமணியமாக இருக்கட்டும், லதா பாண்டியராஜன். அதனால நிச்சயமா முடியாதுன்னு சொல்ல முடியாத ஒரு சூழல். அது மட்டும் இல்லாமல் இது சக்தி மசாலா வழங்கக்கூடிய நான் ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷனா நான் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு 2 மாமனிதர்கள் இருக்காங்கன்னா அதுல சக்தி மசாலாவை சேர்ந்த அவங்க 2 பேருமே. ஏன்னா யாருக்கு எந்த நேரத்துல உதவி என்று கேட்டாலும் செய்யக்கூடியவர்கள். சென்ற முறை தூத்துக்குடியில மழை வெள்ளம் வந்தபோது இன்னும் கொஞ்சம் பொருட்கள் மக்களுக்கு தேவையாக இருந்தது. நான் நேரா அவங்களுக்கு தான் தொலைபேசியில தொடர்பு கொண்டேன். அடுத்த நாளே தன்னால் முடிந்த அளவிற்கு மற்ற இடங்களிலும் பொருட்களை சேகரித்து, அது மட்டும் இல்லாம தன்கிட்ட இருந்த எல்லா மசாலா பொருட்களையும் கொடுத்து ஒரு பெரிய லாரியில எங்களுக்கு அனுப்பி உதவி செய்தவர்கள். இந்த சந்தர்ப்பத்துல நான் அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டது மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தர் பேசும் பொழுதும் கேட்கும் போது அது எத்தனை தடைகளை தாண்டி வந்திருக்கீங்க, எத்தனை போராட்டங்களை தாண்டி வந்திருக்கீங்க, எத்தனை பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்க சொல்லும் பொழுது கேட்கும் பொழுது இது நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அது இந்த சக்தி மசாலா அவார்ட்ஸே ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா தொழில் அப்படின்னு வரும் பொழுது பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டிராபேக்ஸ் அப்படிங்கிறது நெட்வொர்க்கிங் கிடையாது அப்படிங்கிறது. ஆண்களை போல நமக்கு நெட்வொர்க்கிங் கிடையாது. இந்த நிகழ்ச்சியின் வழியாக இத்தனை பெண்கள் ஒருத்தர் சந்தித்துக் கொள்வதற்கு, அவங்களுடைய சாதனைகளை புரிந்து கொள்வதற்கு, அவங்க எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்ய முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இது நிச்சயமா மிகப்பெரிய அளவுல உதவி செய்யும். நானும் தூத்துக்குடியில இதை பண்ணணும்னு ரிக்வெஸ்ட் வச்சிருக்கேன். அதை பாசிட்டிவா கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அரசியல் மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் பெண்கள் வருவது என்பது அதுல நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். ஏன்னா இது ஒரு ஆண்களுக்காக கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய உலகம். ஒண்ணு எதற்கும் பயப்படாதீங்க. நம்ம உயிரோட இருக்க வரைக்கும் எதையும் உடைக்க முடியும். அதனால nothing but death should stop you. அதுதான் நான் வாழ்க்கையில புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். எதற்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை, அச்சம் இல்லைன்னு எங்களால எதையும் உடைக்க முடியும், எந்த தடையும் தாண்ட முடியும் என்ற அந்த தைரியத்தோடு தொடர்ந்து போராடினோம் என்றால் நிச்சயமாக வெற்றி நிச்சயம். நாம் அடையக்கூடிய எல்லைகளை நிச்சயமாக அடைந்தே தீருவோம். நன்றி, வணக்கம். சந்தோஷப்பட்டாங்களோ இதை பத்திரிகையில பார்த்திருந்தா இன்னொரு மனிதர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். முத்தமிழர் டாக்டர் கலைஞர். இவங்களுடைய ஒவ்வொரு வெற்றியும் அந்த மாமனிதருக்கு, அந்த பெரும் சூரியனுக்கு தான் அந்த வெளிச்சம் செலுத்துகிறது. அவருக்கு இந்த நேரத்தில் ஒரு பெரிய கைத்தறல நாம தந்துடலாம். மேம் அந்த அவார்டை மட்டும் வாங்கிக்கலாமா? ரொம்ப நேரமா மேம் கையிலேயே கொடுத்துட்டோம். மேம் உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் மேம். பாவம் நீங்க பரபரப்பா ஓடிக்கிட்டே இருப்பீங்க. அதற்கு நடுவுல ஒரு சில வார்த்தைகளை நாங்க ஸ்கிரீன்ல கொண்டு வரோம். நீங்க அரசியலுக்கு முன்னாடி இலக்கியத்துல ஆழம் கால் பார்த்தவங்க. அதுல ஏதாவது ஒரு இதை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா அதுல இருந்து அது சம்பந்தப்பட்டவங்களுடைய ஒரு கேள்வி வரும். வாங்க எல்இடி ஸ்கிரீன்ல பாருங்க. என்ன பார்த்தா மாத்திரம் நிறைய வார்த்தைகள் இருக்கு மேம். நீங்க கோபம், காதல், பாராட்டு, பாசம், பண்பு, அறிவுரை, எச்சரிக்கை, நம்பிக்கை, 8 வார்த்தைகள்ல ஒவ்வொரு வார்த்தை 8மே சூஸ் பண்ண போறீங்க மேம். இதுல ஏதாவது ஒரு வார்த்தை ஃபர்ஸ்ட் எந்த வார்த்தையை நீங்க சூஸ் பண்றீங்க? நம்பிக்கை. நம்பிக்கை. இப்ப அந்த நம்பிக்கைன்ற வார்த்தையை அவங்க சூஸ் பண்ணாங்க. அதுக்கு பின்னாடி இருந்தது 2026. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அத பத்தி நாங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். நம்பிக்கை 2026 உங்கள் மனதில் வரக்கூடிய வார்த்தைகள் என்ன? தேர்தல், திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி. ஃபேண்டாஸ்டிக். ஓகே, அடுத்தது மேம், அடுத்த வார்த்தை உங்களுடைய சாய்ஸ் என்ன? இன்னும் இருக்கா? முடியலையா? இன்னும் 7 இருக்கு மேம். சரி,
உங்க 2 பேருக்கும் என்ன பார்த்தா எப்பயுமே நிறைய கேள்வி கேட்கணும். எங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் மேம். அதுவும் பாராளுமன்றத்தை நீங்க பேசும்போது பரபரப்பா இருக்கா, இங்க அழகா சிரிச்சுக்கிட்டே ஜாலியா இருக்கீங்களா, எங்களுக்கு அது பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கனிமொழியும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்றதுனால கொஞ்சம் அப்படியே ஹாப்பியா ஜாலியா ஒரு சில விஷயங்கள் மேம். சரி, பண்பு. பண்பு ஓகே மேம். எதற்கும் அஞ்சாத ஒரு பண்பு அவர்களுக்கும் இருந்தது. அதை நான் என்னைக்குமே பாராட்டுவேன். அருமை. அதுதான் மேடமுடைய ஸ்பெஷாலிட்டி. அதுதான் ஃப்ரம் தி ஹார்ட் பேசுவாங்க மேம். அடுத்த வார்த்தை பாராட்டு. பாராட்டு. ஏதாவது ஒரு பாராட்டு மேம், ஏதாவது ஒரு பாராட்டு. நிச்சயமாக அவரை பாராட்ட வேண்டும் என்பது எனக்கு ஆசைதான். இது பாராட்டல வருமா? இல்லை, குறைந்தபட்சம் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதி தொகையை தந்துவிட்டால் நிச்சயமாக மனதார பாராட்டுவேன். அருமை அருமை. சூப்பர் மேம். அடுத்த வார்த்தை பாசம். ஓகே. ஆஹா. நிச்சயமா ஒரு முதல்வர் எல்லாத்தையும் தாண்டி ஒரு மிக பாசமான அண்ணன். இந்த முறை கூட நான் பாராளுமன்றத்தில் பேசிய பொழுது மெசேஜும் அனுப்பிட்டு அப்புறம் நான் வெளியில வர நேரம் கரெக்டா ஃபோன் பண்ணி ஒரு அண்ணனுக்கே ஒரு மகிழ்ச்சியோடு பாராட்டுவார். அது அது குரல்ல தான் தெரியும். He's a very very affectionate brother. Beautiful. அடுத்த வார்த்தை மேம். எச்சரிக்கை. எச்சரிக்கை. ஓகே. மேம் இப்போ ஒரு பெரிய அரசியல் பயணம் அவருக்கு தொடங்கி இருக்கு இல்லைங்களா? ஒரு பெரிய பெரிய பயணம் அது. இதுல இந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருங்கப்பா அப்படின்னா எந்தெந்த விஷயங்களுக்கு சொல்லுவீங்க? இல்ல இல்ல, அவர்கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும்னா அருமை. எதிர்க்கட்சிகள் அவரிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சபாஷ் சபாஷ். அடுத்த வார்த்தை. சரி, இது முடிச்சிடலாம். காதல். ஓகே. அது என்ன மேம், தூத்துக்குடி மக்கள் மேல உங்களுக்கு அவ்வளவு காதல்? நானும் எதிர்பார்க்கவில்லை. ஆனா பழகுவதற்கு அவ்வளவு அன்பான மனிதர்கள், வெள்ளேந்தியான மனிதர்கள். அதனால அது ஒரு சில நேரம் எங்க ஊருன்னு எனக்கே தெரியாம வந்துரும். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, அதுவும் ஜெயராஜன் அவர்களுக்கு டக்குன்னு போவோம். சொல்லுவாரு, நீங்க என்ன இருந்தாலும் எங்க ஊர் பொண்ணு என்னைக்கும் மறக்காதீங்கன்னு. ஏன்னா அவர் தஞ்சாவூர் மீது இருக்கக்கூடிய, சென்னை மீது இருக்கக்கூடிய அதே அன்பு எனக்கு தூத்துக்குடி மேலும் இருக்கிறது, அதே காதல். அற்புதம் மேம், அற்புதம். அடுத்தது மேம் 2 தான் மேம். கோபம், அறிவுரை. கோபம். கோபம். ஓகே. அப்பாவுக்கு உங்கள் மீது வந்த இந்த விஷயத்துக்காக ரொம்ப ஒரு செல்ல கோபம் வந்ததுன்னா, தந்தைக்கு மகள் மீது வந்த அந்த செல்ல கோபம் எதற்காக? இல்ல, நிறைய விஷயங்களுக்கு சண்டை போடுவேன் அப்பாவோட. அதனால நிறைய சண்டை, நிறைய ஆர்குமெண்ட் எல்லாம் வரும். அதுக்கான ஸ்பேஸ் அவர் எப்பயுமே கொடுக்கறதுக்கு தயாராக இருந்த ஒரு மனிதர் தான் அவர். அதனால ஞாபகம்லாம் வச்சுக்கிறதுல அவருக்கு ரொம்ப கோவம் வர்றது, நம்ம நைட்ல டிராவல் பண்ணா நம்மளை போட்டு பிச்சு எடுத்துருவாரு. வந்துட்டியான்னு. ஒரு முறை டெல்லி போகும்போது ஃப்ளைட் ரொம்ப டிலே ஆயிடுச்சு. முழிச்சுட்டே இருந்தாங்க. இறங்கினோடனே ஏன் சொன்னா கேட்க மாட்டேங்கிற, அது திட்டிகிட்டே இருந்தாங்க. ஒரு இடத்துல என்ன போனோம், நானும் நின்று ஆர்கியூ பண்ணிட்டே இருந்தேன். இன்று டெல்லியில இறங்கி அந்த இடத்தை தாண்டி போகும்பொழுது
இறங்கி போகும்போது வந்துட்டியான்னு கேட்கறதுக்கு யாரும் இல்லையேங்கிறது திரும்ப திரும்ப மனதில் வலியாக நிற்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. ஓகே கடைசி வார்த்தை அறிவுரை. அறிவு இது தானா அமைஞ்சது மேம். திரையுலகில் இது நாங்க எதிர்பார்க்கல, இதை நாங்க பிளான் பண்ணல, நீங்க தான் சூஸ் பண்ணது. டிவிக்கு அப்படின்னு ஒரு புதுமையான ஐயா இருங்க சாமி, ஒரு நிமிஷம் ஆச்சா? திரையுலகில் வெற்றிகரமா திரையுலகில் ஒரு பயணத்தை நிறைவு செய்து அரசியல் உலகத்துக்குள்ளாரும் அவர் வராரு. ஒரு சீனியர் பொலிட்டீஷியனா, ஒரு நலன் விரும்பியா நீங்க அவருக்கு தரக்கூடிய அறிவுரை என்ன? இல்லைங்க, இப்ப விஜய் இந்த எனக்கு சின்ன வயசுல இருந்தே விஜய் அவர்களோட குடும்பத்தோடு பழக்கம் இருக்கிறது. அதனால இந்த இடத்துக்கு இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமாக வருவதற்கு அதற்கான உழைப்பு, அதற்கான பாதை எல்லாமே அவருக்கு தெளிவா புரிந்ததால் தான் அதை செய்ய முடிஞ்சிருக்கு. அதனால அதே தெளிவோடும் அதே உழைப்போடும் அவர் தொடர்ந்து பயணம் செய்ய வேண்டும். தேங்க்யூ சோ மச் மேம். கோட் படத்தோட அப்டேட் வந்தா கூட இந்த அளவுக்கு கை தட்டிருப்பாங்களான்னு தெரியல. ஆனா நீங்க சொன்ன இந்த அழகான அறிவுரைக்கு தான் ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல். மீண்டும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள் மேம். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜஸ்ட் பீயிங் யூ. நீங்க நீங்களாக இருக்கிறது தான் ஐ திங்க் மேக்ஸ் யூ சோ ஸ்பெஷல் மேம். இன்னைக்கு நீங்க வந்தது இத்தனை பேருக்கு மீண்டும் ஒரு பெரிய நம்பிக்கையை தந்திருக்கு. மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.